இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கலாம். ஆண்டவரே, அநேக நேரங்களில் வேலை விஷயமா இருந்தாலும், விவாக விஷயமா இருந்தாலும், என்னுடைய எதிர்காலத்தை குறித்த விஷயமா இருந்தாலும், அது என்னமோ என் இஷ்டப்படி நடக்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள். எல்லா பக்கமும் வழி அடப்பட்டுக்கிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் தடைகள் வந்துகிட்டே இருக்கு, ஆபத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு, அவமானங்கள் கூட வந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? நீ உன் இஷ்டப்படி செய்ய நினைக்கிறாய். யோனா தன்னுடைய இஷ்டப்படி பண்ணானா, தேவனுடைய இஷ்டப்படி செஞ்சானா? யோசிச்சு பாருங்க. நினைவேக்கு போய் ஊழியம் பண்ணுனா, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்களை எச்சரிக்கணும்னு சொன்னா, தர்ஷீஷுக்கு போறதுக்கு கப்பல் ஏறிட்டான். தேவன் சொன்னது ஒன்று, அவன் செய்தது வேறொன்று. தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய அதிகாரத்துக்கு உட்படாமல் யோனா தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு விட்டான். தன்னுடைய மனதிற்கு அடிமையானான், தன்னுடைய இஷ்டத்திற்கு அடிமையாகிவிட்டான். சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இஷ்டப்படி செய்வதை விட தேவனுடைய இஷ்டப்படி செய்வதுதான் நல்லது. எப்பவுமே அதுதாங்க. நம்முடைய இஷ்டப்படி வாழாமல் தேவனுடைய விருப்பப்படி வாழும்போதுதான் அது எப்பொழுதுமே ஆசீர்வாதம். யோனா தன் இஷ்டப்படி செய்யணும்னு கப்பல் ஏறிட்டாங்க. என்னங்க நடந்தது? டிக்கெட்டு கிடைச்சிருச்சு, நல்ல பர்த் கிடைச்சது, நல்ல தூக்கம் கூட வந்துருச்சு. ஆனா அவனுக்கு தெரியல, ஒரு பயங்கரமான பெரும் புயல் தனக்காக காத்து கொண்டிருக்கிறது என்று. என்ன நடந்துச்சு? பயங்கரமான புயல். சமுத்திரமே கொந்தளித்தது, கப்பலை அங்குமிங்கும் அலைக்கழித்தது. கப்பலில் இருந்த எல்லோரும் தங்கள் பொருட்கள் எல்லாம் கூட கடலிலே தூக்கி எறிந்தார்கள். என்ன செய்த போதும் இந்த கப்பல் மாத்திரம் ஒரு நிலைக்கு வரல. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, யாரோ ஒரு துஷ்டன் நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுகிறான், அல்லது யாரோ ஒரு துன்மார்க்கன் நம்மோடு கூட பிரயாணப்படுகிறான். அந்த துன்மார்க்கனால் தான் இப்ப ஏற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது. எல்லாம் இதுக்கு முன்னால இந்த மாதிரி ஆபத்து வந்ததே இல்லை. அதனால எல்லாரும் பேரையும் சீட்டில் எழுதி சீட்டு போட்டு குலுக்கி பாக்குறாங்க. யோனா சார் பேரு தாங்க வந்தது. யோ, என்னையா உன் பேர் என்ன? பேர் என்ன? யோனா. நீ யாரு? உன் ஊர் எது? என்ன விஷயம்? யாரியா நீ? நான் ஜீவனுள்ள தேவனுடைய தீர்க்கதரிசி. சரி, எங்க போற? தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் விரோதமாகத்தான் நான் போகிறேன். அதனாலதான் இந்த பெரும் புயல் வந்திருக்கிறது. அவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. என்னது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனா? அவருடைய கட்டளையை புறக்கணித்து நீ தாறுமாறா போய்கிட்டு இருக்கியா? ஏன் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்ட? எங்க எல்லாருடைய உயிருக்கும் ஆபத்தை கொண்டு வந்துட்டியே. என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? உங்க வாழ்க்கையில உங்க மனம் போல நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, நீதான் உன்னுடைய குடும்பத்திற்கு ஆபத்தை கொண்டு வர்ற. உன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீ ஆபத்தை கொண்டு வருகிறாய். உன்னையை சார்ந்து இருக்கிறவர்கள் மீது நீ ஆபத்தை உண்டாக்குகிறாய். பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறாய். இந்த நம்மள நிறைய பேரு அப்படியே தாங்க செய்றாங்க. இன்று நீ உன் வீட்டிற்கே ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறாய். உன் கணவருக்கு பிரச்சனையாக இருக்கிறாய், உன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கிறாய், பெற்ற அப்பா அம்மாவுக்கு பிரச்சனையாக இருக்கிறாய், உன் உறவினர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறாய், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட பிரச்சனையாக இருக்கிறாய், ஊழியத்திற்கு கூட பிரச்சனையாக இருக்கிறாய். காரணம் என்ன தெரியுமா? நீ உன் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டு விட்டாய். அன்று என்ன நடந்தது? அன்று கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தவர்கள் தாங்கள் கடினமாய் உழைத்து வாங்கிக் கொண்டவைகளை, தங்கள் பொருட்களையெல்லாம் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு, தங்களுடைய வியாபாரத்துக்கு, லாபத்துக்கு ஆதாரமாக இருந்தவைகளை எல்லாம் அனாவசியமாக கடலில் தூக்கி எறிய வேண்டி வந்தது. அதாவது அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் இழக்க வேண்டியிருந்தது. ஒரு குடிகார கணவனால் வீட்டில் என்ன நடக்கும்? இருக்கிற ஆஸ்தியெல்லாம், சொந்த வீடு, சொந்த கார், சொந்த நிலங்கள், அடமானம் வைக்கிறவர்கள் அல்லது விற்று குடிக்கிறவர்கள், மனைவியை பிள்ளைகளை வீதியிலே நிறுத்துகிறவர்கள் இருக்காங்களா இல்லையா? நீ உன் இஷ்டப்படி வாழ்வதற்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? மனைவியை, பிள்ளைகளை, அவருடைய எதிர்காலத்தை, பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்தை சந்தையிலே வைத்து விடுகிறாய். உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து உனக்கு நீயாகவே கஷ்டத்தை வருவித்துக் கொள்ளுகிறாய். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அப்படிப்பட்ட அநேக கஷ்டங்களுக்கு, ஆபத்துகளுக்கு, அபாயங்களுக்கு, அவமானங்களுக்கு முக்கியமான காரணம் என்னவென்றால், நீ உன் இஷ்டப்படி வாழ்வதுதான். அதுதான் உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை கொண்டு வருகிறது. அப்போ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா, உன் வழிகளெல்லாம் செவ்வாய்ப்பட வேண்டும்னா, உன் வாழ்க்கை செவ்வாய்ப்பட வேண்டும் என்றால், நம்ம பாஷையில சொல்லணும்னா, உனக்கு எதிர்ப்பே இல்லாம இருக்கணும்னா, உனக்கு எந்த எதிரும் இல்லாமல் இருக்கணும்னா. உங்களை எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, என் வாழ்க்கையில எதிர் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்ப்பே இல்லாத வாழ்க்கை நான் பெற வேண்டும், என் வாழ்க்கையில எல்லா வழிகளும் செவ்வாய்ப்படுத்தப்பட வேண்டும், என் தேவன் எனக்கு முன்பாகவே சென்று அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்க வேண்டும், வழியே இல்லை என்கிற ஒரு இடத்திலே தேவன் எனக்கான வழியை காண்பிக்க வேண்டும். கவனிங்க, உனக்கு முன்னாக இருக்கிற வழியெல்லாம் செவ்வாய்ப்பட வேண்டும் என்றால், நீ செய்வதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், சொல்லுங்க என்ன செய்யணும்னு?
நீ முழுமையாக தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு எதிரே இருக்கிற தடைகள் அகற்றப்பட்டு, இடையூறுகள் அகற்றப்பட்டு, தேவன் உன்னுடைய வழிகளையெல்லாம் செவ்வைப்படுத்துவார். பரிசுத்தமுள்ள பிதாவை, விலையேற பெற்ற உன் வார்த்தைகள் மூலமாக என்னோடும் எங்களோடும் பேசியதற்காக நன்றி ராஜா. விலையேற பெற்ற செய்தி எங்களுக்கு தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆரோக்கிய வாழ்க்கையிலே அற்புதமான பலம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அதற்கான வழிகளை அறிய பண்ணினீர். ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாங்கள் முழுமையாய் உமக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்று யாரெல்லாம் உண்மையாகவே முன்வந்து, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை உமக்கு அர்ப்பணிக்கிறோம், எல்லா பாவத்தையும் விட்டு விலகுகிறோம், எங்கள் வாழ்க்கையில் அதிகமான ஆசீர்வாதங்களை எங்கள் கண்ணார காண்கிறதற்கு முடிவெடுத்திருக்கிறோம், விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், கீழ்ப்படிதலை காண்பிப்போம், மேலான வெற்றியை பெற்றுக்கொள்வோம், எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று வேண்டிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் இறங்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணவும் மறக்காதீங்க. மீண்டும் நாளைக்கு தேவ சித்தமானால் சந்திக்கலாம்.